வணக்கம். ഞാൻ അനൂപ് സിംഗ്, സിനിമയിൽ ഹെലിക്യാം ഓപ്പറേറ്റർ. 10 வருஷமாக இந்த வேலை பார்க்குறேன். தமிழ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேட்ரு தமிழில் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வேலைக்கு 2014 onwards ஹெலிக்யாம் ஆப்ரேட்டர் அந்த வேலை பார்க்குறேன். நம்ம இந்தியாவில் 2012 ட்ரோன் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹெலிகாப்டரில் கேமரா எல்லாம் போட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் 2012க்கு அப்புறம் ஃபேண்டம் சீரீஸில் ட்ரோன் வந்தாச்சு. அதில் கேமரா போட்டு நம்ம ட்ரோன் எல்லாம் செய்தது. ஆனால் ஃபஸ்ட்டில் கேமரா வேறு, ட்ரோன் வேறு. ட்ரோனுக்கும் கேமராத்துக்கும் ரியலி சம்பந்தம் கிடையாது. ஆனால் அது ரெசல்யூஷன் 4K MOV GoPro ஃபைலு. அதுக்கப்புறம் ஃபைல் சைஸு கிடையாது. அந்த மாதிரி ட்ரோன் தான் முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் 2014 DJI Inspire 1 வந்தாச்சு. அதுதான் நம்மளோட இண்டஸ்ட்ரியிலே பெரிய ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் நிறைய படம் அந்த ட்ரோனில் Inspire 1 வந்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு கேமரா X3 கேமரா. அதில் 4K MOV தான் கிடைக்கும், அல்லது MP4 கிடைக்கும். அதுக்கப்புறம் ரோ ஃபைல் கிடையாது. அதுக்கப்புறம் X5 வந்தாச்சு. அதுவும் கொஞ்சம் பெரிய கேமரா, லென்ஸு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது 4K MP4 MOV அவ்வளோதான், ரோ ஃபைல் கிடையாது. அதுக்கப்புறம் Inspire 1 തന്നെ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வெர்ஷன் 2 Inspire 1 V2 அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் X5R வந்தது. X5Rன்னு சொன்னால் அதில் 4K ரோ ஃபைல் கிடைக்கும், 512 GB கார்டு. அதனால் அந்த கார்டு டைரெக்டு நம்ம கம்ப்யூட்டரில் காப்பி பண்ண முடியாது. அப்போது நம்ம இந்த கார்டு காப்பி பண்ணுறதுக்கு சினிலேக்கு சாஃப்ட்வேரு நம்ம இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ட்ரோன் ஆப்ரேட்டர் அந்த லேப்டாப்பு சேர்த்து தான் வேலைக்கு போகணும். அப்போ அந்த டைமில் வேலைக்கு போகும்போது ட்ரோன் வேலை பண்ணணும், DIT வேலை பண்ணணும். ட்ரோனோட கார்டு காப்பி பண்ண DIT வேலை பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ட்ரோன் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் Inspire 2 வந்தாச்சு. Inspire 2 வந்தப்போ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கேமரா. Inspire 1 ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. Inspire 2 ஆனால் அது கொஞ்சம் ஸ்டெபிலைசர் கேமரா. அதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டில் X4S 4K MOV ஃபிக்ஸட் லென்ஸு அந்த மாதிரி ஒரு கேமரா வந்தது. அதுக்கப்புறம் X5S கேமரா வந்தது. அந்த கேமரா 5.2K ரெசல்யூஷன். அதில் DNG ரோ ஃபைல் கிடைக்கும். അതിനെ കാർഡ് റീഡർ, അതായത് കാർഡ് റീഡർ പോട്ട് ലാപ്ടോപ്പിൽ പോട്ടാൽ അത് നമുക്ക് കോപ്പി பண்ணல. அந்த மாதிரியெல்லாம் டெக்னாலஜி. അതിനുള്ളിൽ കമ്പനി 4 ലെൻസ് പ്രൊവൈഡ് பண்ணியது. ഫസ്റ്റ് ലെൻസ് 16mm 2.8, നെക്സ്റ്റ് 24mm 2.8, തേർഡ് 35mm 2.8, ഫോർത്ത് 50mm 2.8. இதெல்லாம் DL மவுண்ட். அந்த லென்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் ലാവോം ലെൻസ് ഒരു ലെൻസ് போட்டுக்கு ലാവോം. അതിൽ 9mm വൈഡ് പോട്ടാൽ ഇതിൽ നല്ല ഈസിயாக நல்ல குவாலிட்டியாக ஃப்ரேம் கிடைக்கும். அந்த மாதிரி Inspire 2 X7ல் நமக்கு 4 லென்ஸு கம்பெனி லென்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லென்ஸு லாவோம் கம்பெனி லென்ஸு, 5 லென்ஸு போடலாம். இந்த Inspire 2 இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒர்க் பண்ணியிருக்கு. நான் அது Inspire 2 Inspire 1 சேர்த்து 150 ஃபிலிம்ஸு, ஒரு 50 கமர்ஷியல், ലോട്ട് ഓഫ് അതർ വർക്ക് എല്ലാം பண்ணியிருக்கு. Inspire 2ലും Inspire 1ലും ചേർത്ത് இந்த Inspire 3 தான் இண்டஸ்ட்ரியிலே பெரிய ட்ரோனு. அதுக்கப்புறம் ஹியூஜ் கேப்புக்கு அப்புறம் 2016 இதுக்கப்புறம் 2023 வரைக்கும் ஒரு ட்ரோனும் கூடி கிடைக்க மாட்டேன். 2023ல் அடுத்த ட்ரோன் வந்தாச்சு. அந்த ட்ரோனாണ് Inspire 3. அதில் X9 கேமரா வந்தது. X9க்கு 8K ரெசல்யூஷன். இதில் நேட்டிவ் ISO, டியூவல் நேட்டிவ் ISO. ஃபஸ்ட்டு நேட்டிவ் ISO 800, செகண்ட் நேட்டிவ் ISO 4000. ഈ 4000ൽ നൈറ്റിൽ പോട്ടാൽ ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரீசெண்ட்லி நம்ம ஆரியா படம் வருது, அது நைட்டு ஷூட்டு. அது நைட்டு ஷூட்டில் நிறைய நம்ம வேலை பண்ணியது. அதெல்லாம் 4000 ISOவில் போட்டது. அதுக்கப்புறம் நான் தமிழ் படம் பண்ணியது நம்ம இட்லி கடை, நெக்ஸ்ட் வீக்கில் வருന്ന இட்லி கடை, அந்த படத்திலும் ഞാൻ വർക്ക് பண்ணியிருக்கு. അതുപോലെ நிறைய தமிழ் படத்தில் ഞാൻ വർക്ക് பண்ணியது இந்த ட்ரோன் வச்சு, இந்த Inspire 3. அதில் 2.8 ஓப்பன் லென்ஸ் அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருக்கு. இப்போ பராசக்தி
சிவகார்த்திகேயன் மூவி அது ഞാൻ பண்ணியது. തമിഴ് റീസെൻ്റില് 5-6 തമിഴ് പടം பண்ணி പ്രീവിയസ് വീക്കിൽ മാധവൻ സാറിലൂടെ നെറ്റ്ഫ്ലിക്സ് വെബ് സീരീസ് കൊടൈക്കനാൽ അത് ഞാൻ பண்ணியது. அந்த மாதிரி நிறைய வேலை தமிழ் மலையாளம் ஹிந்தி எல்லாம் ഞാൻ பண்ணுற ഒരാൾ. അപ്പോൾ இந்த மாதிரி ഇൻഡസ്ട്രിയിൽ മോഡേൺ ടെക്നോളജി വരുമ്പോൾ ഞാനതെല്ലാം മേടിച്ച് ഇതെല്ലാം പണി ഞാൻ ബേസിക്കലി ക്യാമറ മെക്കാനിക്ക്, ഞാൻ IT ഇലക്ട്രോണിക്സ് എഞ്ചിനീയർ, அதுக்கப்புறம் ഞാൻ ക്യാമറ മെക്കാനിക്ക്, அதுக்கப்புறம் ഞാൻ വീഡിയോഗ്രാഫർ, அதுக்கப்புறம் ഞാൻ ഫോട്ടോഗ്രാഫർ, அதுக்கப்புறம் ഞാൻ ഇൻഡസ്ട്രിയിലെ ഫസ്റ്റിലെ ഡ്രോൺ വന്നപ്പോൾ 2014 സ്റ്റാർട്ട് പണി ഇൻസ്പയർ 1 സീരീസ്, ഇൻസ്പയർ 2, ഇത് 2016 to 2023 ലേറ്റസ്റ്റ് ഡ്രോണ്. இதுதான் இன்ஸ்பயர் 3. നമുക്ക് இந்த இன்ஸ்பயர் 1க்கும் இன்ஸ்பயர் 2க்கும் DGCA அப்ரூவ்டு UIN நம்பர் இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்பயர் 3க்கு நமக்கு அந்த மாதிரி UIN நம்பர் கிடையாது. இங்கே கொஞ்சம் ட்ரோன் ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது EX கேட்டகரி நம்பர் தான் இருக்குது, UIN நம்பர் இனியும் கிடைக்கல. இப்போது இந்தியா இண்டஸ்ட்ரியில் முன்னாடி இந்த சினிமா, வெப் சீரிஸு, டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் மட்டும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அதாவது அக்ரிகல்ச்சரு, அது ஃபர்ஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ரோன் வேலை சொன்னால் அது மல்டிமீடியா வேலை, சினிமா, வெப் சீரிஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலை. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் அது டேர்னிங் பாயிண்ட் வந்தது அக்ரிகல்ச்சரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ലോജിസ്റ്റിക്, സർവൈലൻസ്, മാപ്പിംഗ് ഇതെല്ലാം വന്നപ്പോൾ நிறைய പേര് ഡ്രോൺ ഇൻഡസ്ട്രിയിൽ ഓപ്പറേറ്ററെ വന്നത്. അപ്പോൾ ഗവൺമെൻറ് 2021 ഒരു റൂളെ പോട്ട് ആ റൂളുക്ക് വെച്ച് இந்த ட்ரோன் டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக போட்டு நானோ கேட்டகரி, மைக்ரோ கேட்டகரி, ஸ்மால் கேட்டகரி, அந்த மாதிரியெல்லாம் லார்ஜ் கேட்டகரி 5 கேட்டகரியாக போட்டு இதுக்கெல்லாம் நம்பர் வேணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓட்டுனதுக்கு, இதெல்லாம் பறத்துனதுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொன்னது. அந்த மாதிரியெல்லாம் ரூல் வந்தப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது ட்ரோனுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்லி இந்தியன் ட்ரோன் ப்ரமோட் பண்ணதுக்காக டிராஃப்ட் சிவில் ட்ரோன் பில் 2021 அந்த மாதிரி ஒரு பில் வந்திருக்கு. அதில் நமக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் இந்த செப்டம்பர் 30க்கு முன்னாடி நம்ம அந்த சஜஷன் 2 இமெயில், இந்த இதில் 2 இமெயில் போட்டிருக்கு, இந்த லிங்கினோட சேர்ந்து இமெயில் போட்டிருக்கு. அந்த இமெயிலில் நம்மளோட சஜஷன்ஸு நமக்கு சென்ட் பண்ணலாம். ஏதாவது நமக்கு சஜஷன்ஸ் இருந்தால் നമുക്ക് இந்த സജഷൻസ് സെൻട്രൽ ഗവൺമെൻറ് ഏവിയേഷൻ ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൽ പോയി നമ്മുടെ സജഷൻ കൂടി ചേർത്ത് അവർ റൂൾ பண்ணிடுவ. இது ஒன்றுமே பண்ணாதிருந்தால் லேட்டஸ்ட் ட்ரோனை நமக்கு இங்கே யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவு தான். ஓகே, தேங்க்யூ எல்லாம்.